ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ட்ரீம் ஃபிலிம் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பாப்பி குட்டான்னு சொல்லிட்டு எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். எனவே எபிசோடு 1 போட்டாச்சுங்க. ஸோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும் ஆசையா இருந்தீங்கன்னா டெலிகிராம்ல போயிட்டு மிஸ்டர் பஜ்னி 2.0ன்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் காட்டுங்க. ஸோ அதுல வீடியோ இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா தான் இது ஒரு அளவுக்காச்சும் உங்களுக்கு புரியும். சரி ஓகே गाइस, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம எபிசோட்ல ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா, அதுல 2 பேர், அதாவது நம்ம ஹீரோ ஹீரோனியும் வச்சுப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மேட்டர் பண்றதாங்க காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டா இருப்பாங்க. இந்த ஹீரோனி பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் நல்லா கருப்பா வேற இருப்பாங்களா, சோ அந்த அளவுக்கு வெறியாவே இருக்குங்க. இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த விஷயத்த அப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும். அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் முன்னாடி போயிட்டு யாராச்சும் இதுக்கான ஆள் இருக்காங்களா பாக்குறேன் அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்த அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, சரிடா நானும் இதை பத்தி கொஞ்சம் தேடி பாக்குறேன், யாராச்சும் கிடைச்சாங்கன்னா சீக்கிரமா நம்ம இந்த விஷயத்த முடிவு கொண்டாடலாம் அப்படி சொல்லும்போது இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, சரி நான் இன்டர்நெட்ல இதுக்கான ஜாமான் எல்லாம் கிடைக்குதான்னு பாக்குறேன், நாமளே இதை விரட்டுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லணும்னா, கண்டிப்பா ஊர்ல யாராச்சும் இதுக்காக ஏதாச்சும் ஆள் இருப்பாங்களா இல்லையான்னு நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்துருங்க. வந்தது ஒரு மாதிரி சிரிக்குமா, உடனே அதை பார்த்த உடனே அவங்க எல்லாமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கும்னா, ஆமா யார் நீ, எதுக்காக இங்க வந்த அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் தான் பாப்பி குட்டா, நான் அந்த மந்திரவாதியோட பேய், அவர் தான் என்ன கூப்பிட்டாரு உங்களை எல்லாத்தையும் முடிக்க சொல்லி அப்படி சொல்லிட்டு இந்த பேய் சிரிக்குமா. உடனே இதை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அப்படியா நீ இன்னும் என்னதான் முழுசா பண்ணல, என்ன வேணா பண்ணு அப்படி சொல்லும்போது அந்த பேயை லைட்டா முழிக்கும் பாருங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு பேயே, நாங்க எதுக்காக வந்தோம்னா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம், இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க எல்லாமே போயிடும், அதுக்கப்புறம் உன்னுடைய அந்த மந்திரவாதியை இங்க வந்து இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேய்கிட்ட கெஞ்சுவான். உடனே அந்த பேய் என்ன சொல்லுன்னா, நான் ஒண்ணு இங்க உங்களோட ரெக்வஸ்ட் கேட்கறதுக்காக நான் வரல, உங்களுடைய நாள் நெருங்கிடுச்சு, இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேய் என்ன பண்ணுனா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடிடுங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பேசிட்டு வராங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அட இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மந்திரவாதியோட குட்டிச்சத்தா நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லனா, நான் சொல்றது கேளு, இந்த குட்டி சத்தனை பத்தி நம்ம இந்த ஊர்ல இருக்கவங்க யார்ட்டாச்சும் சொல்லலாம், அப்படி சொன்னா இதை பத்தி யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும், சோ அவங்க நம்மளுக்காக உதவி பண்ணலாம் அப்படி சொல்லும்போது நீ சொல்றது சரியான ஐடியா தான், ஓகே அப்பனா நம்ம நாளைக்கு காலைல போலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோனி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போயிட்டு இதே மாதிரி யாராச்சும் பேய் ஓட்டுறவங்க இருக்காங்களா சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒருத்தவங்களா கேட்டுட்டே போகும்போது இப்ப அங்க ஒருத்தவன் என்ன சொல்லுவான்னா, இந்த பக்கமா போங்க, அங்க ஒருத்தர் இருப்பாரு, அங்க போய் பாருங்க அப்படி சொல்லும்போது இவங்க 3 பேரும் அந்த பக்கமா போகும்போது இப்ப வெள்ளை சட்டையில ஒருத்தனை காட்டுவாங்க. பார்த்தோன்னா நல்லா போதையை போட்டுட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பானா. உடனே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஓடி போயிட்டு, அட பாபா எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல அப்படி சொல்லும்போது, அட காலை விடுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, இந்த பாபி குட்டான்னு ஒரு குட்டி சத்தா இருக்கு, அது எங்களை எல்லாத்தையும் பின்னாடி செய்து நீங்க தான் எங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படி சொல்லும்போது இந்த பேரு கேட்ட உடனே அவருக்கு டர் ஆயிடுங்க. ஏன்னா இவரையும் இந்த பேய் பண்ணிருக்கும் போல. இது எப்படி சொல்றேன்னா, இந்த ஆளு பின்னாடி கை வச்சுட்டு ஓடுவானா, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ புரிஞ்சுப்பான், ஆஹா இந்த ஆளே அந்த பேய் பண்ணிருக்கு போல, சரி வா அவரை பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரவாதியை துரத்திட்டு செம்மையா ஓடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் துரத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா அவரை பிடிச்சிருவாங்களா. பிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது, நீங்க ஜஸ்ட் எங்களுக்கு வழிமுறை மட்டும் சொல்லுங்க, நீங்க வர தேவையில்ல, நாங்களே அதை பிடிக்கிறோம் அப்படி சொல்லும்போது உடனே அவரும் சரி சரி விடு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாமே போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவர் தம் அடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நல்லா கேளு, எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி நான் உங்களுக்காக அந்த மாதிரி உதவி எல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது அதான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்த நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நான் ஒண்ணு பண்றேன், நான் உங்களுக்கு 1 கிலோ தரேன், அதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட அவருக்கு ஒரே சந்தோஷங்க. உடனே அவர் கனவுக்குள்ள போயிடுவாருங்க. உள்ள போயிட்டு இவன் கொடுத்த அந்த புகையில வச்சுட்டு இவன் நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ற மாதிரி கனவு கொள்வானா. உடனே நம்ம ஹீரோ தட்டி எழுப்பிட்டு, பாபா சீக்கிரம் ரியாலிட்டிக்கு வாங்க, சொல்லுங்க என்ன பண்ணணும் நாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், இந்த முறை அந்த பாப்பி குட்டாவை உங்க பின்னாடி வர வைங்க, அப்ப அதை உங்களை செய்யும் போது அதை நான் பிடிச்சிடுறேன். ஒரு முறை என்னாச்சுன்னா, நான் அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பொம்பளை குட்டி சத்தனை வர வச்சேன், வர வச்சு இந்த பாப்பி குட்டாக்கு முன்னாடி நிப்பாட்டினா
அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி இதுவும் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அதை கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த பொம்பளை பேயோட வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் என்ன அவங்க வந்து இந்த பேயோட கையும் காலையும் உடைச்சு விட்டாங்க. உடைச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த பொம்பளை பேய டிஸ்னிக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேயால இந்த பொம்பளை பேய் கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த குட்டிச்சத்தான் எல்லா இடமும் தேடி தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அதுவும் மனசு தேடிட்டு தனியா சுத்த ஆரம்பிச்சுது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பொம்பளை பேயை வச்சுதான் நம்ம அதை பிடிக்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பொம்பளை பேய் தேவை அப்படி சொல்லும் போது பக்கத்துல நின்றுட்டு நம்ம ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா எங்களுக்கு பொம்பளைங்க யாருமே தெரியாது எப்படி அதை பிடிக்கிறது அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நான் இவங்க ட்ராப்பா யூஸ் பண்ண போறது அந்த ஹீரோனி தாங்க. உடனே அவளும் இல்ல நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லி கத்தும் போது அடுத்த சீனே பார்த்தனா இவளுக்கு ஒரு பேய் மாதிரி மேக்கப் போட்டு அந்த பார்க்ல உட்கார வச்சுட்டு நான் சொல்றது கேளு நான் சொல்ற மாதிரி நீ சொன்னா அந்த பேய் இங்க வந்துடும். அப்படியே வரும்போது அதை டக்குன்னு நாங்க பிடிச்சிரும். பட் ஆனா நீ நடிக்கிறதா அந்த குட்டி பித்தானுக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இவ சொல்லுவாளா. நீ பயப்படாத கண்டிப்பா இதை பண்ணு நாங்க அதை பிடிச்சிரோம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோனியை படுக்க வச்சுட்டு இப்ப அந்த சோஃபாக்கு பின்னாடி போய் பதங்கிப்பாங்க. பதங்கினோடனே நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நான் தான் உன்னுடைய குட்டி சத்தா நான் உனக்காக டிஸ்னி லேண்ட்ல இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரிப்பீட்டா பாடிட்டே இருப்பாளா. உடனே இவளுக்கு டவுட் வரும். டேய் இந்த பாட்டு பாடினா கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நீ மூடிட்டு பாரு எதுக்காக தேவையில்லாத நடுவில் பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும் போது இப்ப இவளு என்ன பண்ணுவா தொடர்ந்து இதே மாதிரி பாடிட்டு இருப்பா. நான் தான் உன் குட்டி சைத்தான் உனக்காக நான் டிஸ்னிலேண்ட்ல வந்திருக்கேன் அப்படி சொல்லி பாடிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தனா யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சவுண்டு கேட்குங்க. என்னன்னு பார்த்தனா இவன் நினைச்ச மாதிரியே அந்த குட்டி சத்தம் அங்க வந்துருங்க. வந்த உடனே இப்ப அவன் என்ன கேட்பானா ஆமா நீ யாரு நீ என்னோட குடியாவோட பாட்டு பாடுறியே இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேட்கும் போது கேட்ட நம்ம ஹீரோனையும் லைட்டா பயப்படாளா. பயந்தால என்ன சொல்லுவானா ஏன் பாப்பி என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா நீ நல்லா பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படி சொல்லும் போது இப்ப இந்த பேயும் கொஞ்ச நேரம் யோசிக்குமா. உடனே இவ திரும்ப அந்த பாட்டு பாடும்போது உண்மையாவே நீ குடியாதானா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா ஆமா நான் குடியாதான் நான் உனக்காக அந்த டிஸ்னிலேண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லும் போது சே நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என் மனசுல தோணிட்டே இருந்துச்சு கண்டிப்பா நீ ஒரு நாள் வருவன்னு. உங்க அப்பா அம்மாவால என்னோட கை காலை தான் உடைக்க முடிச்சது தவிர என்னோட இதயத்தெல்லாம் உடைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இந்த குட்டிச்சத்தை என்ன பண்ணா அது சிரிச்சுக்கிட்டே நேரா நம்ம ஹீரோனி கிட்ட பறந்து வருமா. அப்படியே வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தனா பின்னாடி நின்று இருந்த நம்ம 3 ஹீரோவும் கையில ஒரு பாத்ரூம் வாளியை வச்சு டப்புன்னு அந்த பேய் பிடிச்சிருவாங்க. உடனே அந்த குட்டி சத்தம் கத்த ஆரம்பிக்கும். டேய் என்னை விடுங்களா அப்படி சொல்லி கத்தும் போது மந்திரவாதி கிட்ட ஹீரோ என்ன சொல்லுவானா ஆமா இந்த பாத்ரூம் போற டப்பால பிடிச்சிருக்கேன் இந்த பேய் தப்பிக்காதா அப்படி சொல்லி கேட்கும் போது இது என்னோட குருஜியோட பாத்ரூம் டப்பா இந்த வாளியில இருந்து அந்த பேய் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லும் போது இப்ப இவங்க எல்லாமே அந்த பேயை பிடிச்சிட்டே இருக்கும் போது இதனோட 2வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை போடுறேன். இதனோட விருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.